Good morning students. Previous class we have to discuss about till page number 64 and today let us start the next topic. The topic is viscosity. So what do you mean by viscosity? Viscosity ன்னு சொல்லும்போது இதுல என்ன type of force நம்ம produce பண்ணோம்னா viscous force. So viscous force அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாகுநிலை விசை அப்படின்னு சொல்லுவோம். So normally we have to take fluid. வாட்டரா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த விஸ்காசிட்டி, இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆயிலோட டென்சிட்டி என்ன, வாட்டருடைய டென்சிட்டி என்னங்கிறத ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த விஸ்காசிட்டி. ஸோ திஸ் இஸ் அ ஃப்ளூயிட். ஸோ இதில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. பொட்டென்ஷியல், கைனட்டிக், கிராவிடேஷனல். ஸோ தீஸ் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு எனர்ஜிக்கு என்னது டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது சில டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது வந்து எங்கே மட்டும்தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் அட் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். எங்கெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அங்கே வந்து என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. நார்மலாகவே வி நோ திஸ் பாயிண்ட். ஸோ ரெண்டு விதமான ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறோம். ஃப்ளூயிட்ஸ் எடுக்கும்போது ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துருக்குறோம், இன்னொன்று ஆயில் எடுக்கிறோம். ரெண்டையுமே ஒரே ஃப்ளோவில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊற்றும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயிலுங்கிறது என்ன பண்ணோம், ஆயிலோட டென்சிட்டி அதிகம். அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மெதுவாக வரும். ஆனால் தண்ணி என்ன பண்ணும், வேகமாக என்ன செய்யும், ஓடி வந்துடும் இல்லையா. அப்போ ஆயிலுக்கும் வாட்டருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் மீன்ஸ் we have to use the frictional force, and in contact force means for frictional force apply பண்ண முடியாது. The next, so what is the viscosity? Internal friction existing between the layers of a moving fluid. அப்ப மூவ் ஆகக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ல நடக்கக்கூடிய அந்த இன்டர்னலா இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பத்தி சொல்றது தான் விஸ்காசிட்டி. So first of all, what is viscosity? The property of a fluid to oppose the relative motion between its layers. அதாவது ஏதாவது ரெண்டு விதமான டைப் ஃப்ளூயிடை எடுத்துக்கலாம். அது ரெண்டும் வந்து வாட்டருடைய ப்ராப்பர்ட்டி வேற, ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டி வேற. அப்போ ஒவ்வொன்று என்ன செய்யும், அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணி ஒன்னோட ரிலேட்டிவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேர் பண்றது தான் விஸ்காசிட்டி. Then viscosity consists of two categories. The first one is the cause of viscosity and second one is the coefficient of viscosity. So first of all, cause of viscosity. Let us consider one horizontal surface. This is the horizontal surface with fixed in the two neighboring layers. இதில் வந்து ரெண்டு விதமான layers இருக்கு. The upper layer to accelerate to the lower layer. This is the upper layer, this is the lower layer. So these two layers we have to apply the one type of the force. So first we have to apply eta. What is the symbol? This is the symbol of viscosity. Viscosity is denoted by the letter is eta. How to pronounce eta? So we have to apply the pressure. So P1 is the pressure and P2 also pressure, and this is the radius of the circle R, and we have to apply the force, viscous force. This is the length of the surface L. So இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஸ்காசிட்டி அதனுடைய இன்டர்னலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது, ஒரு டைரக்ஷனில் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தீஸ் டூ லேயர்ஸ். ஸோ திஸ் இஸ் த காஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளூயிடில் என்ன இருக்கு, விஸ்காஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு லேயர்லையும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. The next, coefficient of viscosity. Next, we have to consider the two layers. So the velocity of the layers
will be increased. So let us consider two parallel layers. The first layer is A and second layer is B. And V plus dV is the velocities of these layers. Then next x and x plus dx. X and x plus dx. This is the x plus dx. The distance. So first we have to consider two parallel layers, that is A and B, and V and B plus dV is the velocities, x and dx is the distance. So இது எல்லாமே என்ன பண்றோம் அப்படினா ஒரு parallel ray எடுக்கிறோம். இதுல என்ன பண்றோம், ஒரு force apply பண்றோம். அந்த force தான் என்ன அப்படினா இந்த horizontal layerல ஒரு liquid flow ஆகும்போது the velocity will be increased. எப்படி increase ஆகும், uniformly. அப்ப யூனிஃபார்மா என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால we move away from the fixed layer. நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு லேயரை தாண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ளோ, அந்த லிக்விடோடைய ஃப்ளோ வந்து இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியில் ரெண்டு லேயர், அதோட வெலாசிட்டி, தென் அதோட டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த லேயரை விட என்ன பண்ணோம் அப்படின்னா அது வேகமாக ஃப்ளோ ஆகும். Can you understand? So AB is the two parallel rays and V plus dV is the velocities and x plus dx is the distance. Can you understand? Yes. The next இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. A metal plate of area 2.5 into 10 to the power minus 4 meter square and placed on the 0.25 into 10 to the power minus 3 meter thick layer castor oil. So castor oil உடைய thickness கொடுத்திருக்காங்க, force கொடுத்திருக்காங்க நியூட்டன், and the velocity கொடுத்திருக்காங்க. Next we have to calculate the coefficient of viscosity of castor oil. Castor oil உடைய viscosity கண்டுபிடிக்கணும். The area is given, distance is given, force also given, and dV is the velocity, change in the velocity, so we have to use dV. So dV is equal to 3 into 10 to the power minus 2 meter second minus 1. Then we have to calculate coefficient of viscosity. How to calculate these values? We use the formulas. Coefficient of viscosity oda formula enna? F is equal to minus eta A into dV by dx. So substitute these terms. For already this values is given. So substitute these terms, we get the answer. Castor oil உடைய viscosity 0.083 into 10 to the power 3 Newton meter minus 2 second. இதுதான் castor oil உடைய viscosity. Then next we have to see important 5-mark question. So the coefficient of viscosity பார்த்தோம் இல்லையா? So the coefficient of viscosity ரெண்டு லேயர், இதோட டிஸ்டன்ஸ், அதோட வெலாசிட்டி AB, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட்ங்கிறது என்னதுன்னா dV by dx. அப்போ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா ஏரியா. ஸோ ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ F ப்ரொபோர்ஷனல், ஏரியா என்னது dV by dx. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்ளை பண்ணுறோம், எது அப்படின்னா ஈட்டா. So eta is the coefficient of proportionality. So F is equal to minus eta A into dV by dx. So eta is called constant proportionality. Can you understand? Yes. Next, the dimensional formula for coefficient of viscosity is ml minus 1 T minus 1. So this is the dimensional formula. So this is the important 3-mark question. Causes of viscosity and coefficient of viscosity. The coefficient of viscosity ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஈட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்பிள் 7.9th ப்ராப்ளம் இதுக்கு அந்த ஈட்டாவோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5-mark கொஸ்டின் இருக்கு பாருங்க, டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ இந்த டெர்மினல் வெலாசிட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதே போல அந்த விஸ்காசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த டெர்மினல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது. டெர்மினல் வெலாசிட்டி இஸ் denoted by the letter is Vt. So the maximum constant velocity acquired by a body
while falling free through the viscous medium. That is called terminal velocity. ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டி எடுத்து ஒரு விஸ்காஸ் ஒரு மீடியத்துல விஸ்காஸ் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோடைய ஃப்ளோவை பொறுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டியை கால்குலேட் பண்றோம். அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு நம்ம அது வந்து எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பியரா இருக்கலாம், இல்ல சர்க்கிளா இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுலையும் அதோடைய வெலாசிட்டியோட வேரியேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பியர். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பியருடைய ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் ஒன் ஸ்பியர். The sphere radius is r and this fluid falls free through the high viscous liquid. So இந்த liquid உடைய viscosity தான் eta அப்படினு சொல்லுவோம். And the density of the material இந்த sphere உடைய density வந்து rho, that is called rho. The next density of the fluid is sigma. So eta is the coefficient of viscosity. And next rho is the sphere அதோட density of the sphere. Then next sigma is the density of the fluid. Can you understand? Yes. So இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். இப்போ டெர்மினல் வெலாசிட்டினா நமக்கு தெரியும் மேக்ஸிமமா. இப்போ இந்த பீக்கர்ல என்ன பண்ணிருக்கோம், தண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த தண்ணியில வந்து கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும்போது அந்த ஃப்ளூயிட் என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகுது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, விஸ்காஸ் ஃபோர்ஸ். அப்போ அதுல தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டெர்மினல் வெலாசிட்டியை எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ we have to consider one sphere. The sphere is the radius of the sphere is r and coefficient of the viscosity is n and rho is the density of the sphere. The sphere oda density rho and idhula ulla fluid oda density வந்து sigma. இந்த fluid க்கு வந்து sigma, இந்த sphere க்கு வந்து rho. So ரெண்டுமே density. இது water, இது வந்து sphere. Can you understand? Yes, இத பேஸ் பண்ணி பாப்போம். இப்ப Fgங்கிறது gravitational force of sphere acting vertically downwards. Gravitational force actually எப்படி இருக்கும், downward force. இப்போ gravitational force of sphere acting vertically downwards. அடுத்து U. What is U? Up thrust due to gravity. So இந்த டயக்ராம் பாருங்க, நம்ம ஆல்ரெடி buoyancy force பார்த்தோம் இல்லையா, ஆர்க்கிமிடிஸோட பிரின்சிபல்ல பார்த்தோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். அதனால தான் அந்த மேல உள்ளதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். buoyance force, மிதத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ U is the up thrust, W is the weight and F is the force. So U is the up thrust due to gravity and F is the viscous force. So next we have to calculate the terms. First, gravitational force acting on the sphere. On the sphere la first gravitational force act ஆனிச்சு அப்படின்னா what is the formula? அப்ப force equal to gravitational force equal to இப்ப நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லா படி F is equal to m into a. இந்த aங்கிறது என்னன்னா acceleration due to gravity. So we have to write small g. So Fg is equal to m into g. M is the mass and g is the m. So first what is m? M na என்ன, mass na என்ன, volume into density. So volume அப்படின்னு சொல்லும்போது volume of the sphere. ஆல்ரெடி இன் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். அப்ப ஸ்பியர் உடைய வால்யூம் என்னது, is equal to 4π3 πr cube. This is the formula. எதுக்கு, ஸ்பியர் உடைய ஃபார்முலா. அப்போ mass means volume into density. So already we know that the formula volume of the sphere. இந்த ஸ்பியர் உடைய வால்யூம் எவ்வளவு அப்படின்னா 4/3 πr cube. And already we know that density is denoted by the letter is rho. So we have to multiply these two terms. So Fg is equal to 4/3 πr cube rho into g. This is the equation number 1. Then next, up thrust. So up thrust means the density. Up thrust அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வாட்டர் உடைய டென்சிட்டி எப்படி வச்சிருக்கோம், sigma. So we have to write 4/3 πr cube sigma into g. Sigma means density of the liquid.
Rho means density of the sphere. Can you understand? Yes. So next we have to calculate force. This formula is the force. Viscosity calculate பண்றதுக்கு இந்த ஸ்டோக்ஸ் மெத்தட் அப்படிங்கறத இனிமே படிப்போம். இந்த ஸ்டோக்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இதுக்கு பேரு ஸ்டோக்ஸ் லா அப்படினு சொல்லுவோம். விஸ்காஸ் ஃபோர்ஸ் வந்தாவே இது என்ன லா அப்படினா ஸ்டோக்ஸ் லா. So F is equal to 6 pi eta r into Vt. So next we have to calculate the terminal velocity. So downward force is equal to upward force. இப்போ Fg ங்கிறது அதோட downward force. அப்ப upward force என்ன இருக்கு? U plus F. Look at this diagram. மேல என்ன type of force இருக்கு? U plus F. And downward force என்னவா இருக்கும்? Gravitational force. So we have to write Fg is equal to U plus F. So gravitational force minus U is equal to F. We have to calculate the force. So F is equal to Fg minus U. This is the equation number 4. Then next, so first equation, second equation, third equation எல்லாத்தையும் எந்த equation substitute பண்ண போறோம்னா fourth equation, that is F is equal to Fg minus U. So already we know that the values in the equationல இது எல்லாத்தையும் substitute பண்ணணும். What is the value of F? 6 pi eta r into Vt. Substitute these terms. Next is Fg. Fg means what is the value? 4 pi 3 pi r cube rho into g. Then next U. What is the U value? 4 pi 3 pi r cube sigma into g. So substitute this all the terms. Next we have to take the common term என்னது? 4 by 3 pi r cube g. Remaining term rho minus sigma. So இதில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? Terminal velocity Vt. So 4 by 3 இது எல்லாமே numerator term. So we have to take 4 by 3 pi r cube g divided by, so equal to இந்த side வரும்போது divided ஆகும். 6 pi eta v rho minus sigma. So pi get cancel, then r get cancel. Remaining term 4r square g rho minus sigma by 6 into eta. இப்போ 6 4 cancel ஆயிடுச்சுனா 3 eta வருமா? So 2 pi 9 into r squared rho minus sigma into g by eta. Can you understand? Yes. அப்ப 4 by 3 இங்க இருக்கு இல்லையா? divided by 3 ஒன்னு இருக்குல்ல, இந்த 3ங்கிற term தான் இங்க இருக்க term. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சா, ரிமைனிங் இங்க 3 இருக்கு. அப்ப 3 into 3 என்ன வரும்? 9. So 2 by 9 into r squared. So this is the equation number 5. Here constant. So 2 by 3 இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூக்கு வந்து constant k. This value is constant k. So we have to write terminal velocity is directly proportional to square of the radius. So the radius of the sphere. So Vt is proportional to the r squared. Okay. Then next from fifth equation. So fifth equations எடுத்தோம் அப்படினா the fifth equations நம்ம என்ன வச்சிருக்கோம்? Constant. இல்லைங்களா? அப்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதோட வேல்யூ, அந்த கேங்கிற வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சிக்மா கிரேட்டர் தென், அதாவது சிக்மா கிரேட்டர் தென் ரோ. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரோ மைனஸ் சிக்மான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் வெலாசிட்டி. ஸோ த டெர்மினல் ஸ்பீட் ஆஃப் த ஸ்பியர், the terminal speed of the sphere is directly proportional to the square of the radius. So terminal velocity is directly proportional to the square of the radius. Can you understand? Yes. So we have to write rho minus sigma is the negative terms. So the negative நால நமக்கு terminal velocity எப்படி கிடைக்கும்? Negative velocity கிடைக்கும். Can you understand? Yes. இதுதான் terminal velocity. First you have to write down the definition. Next to draw the diagram. Then next to derive these terms. இதுதான் என்ன அப்படின்னா terminal velocity. Can you understand? Yes. Next இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் லா. So this is also important 5 mark question. ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா அங்க என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸ். சரிங்களா?
அப்போ நம்ம எந்த மீடியம் வேணாலும் இருக்கலாம், சேம் கான்செப்ட் தான். ரெண்டு விதமான ஃப்ளூயிட் எடுத்தோம்னா ஒரு ஃப்ளூயிட் இன்னொரு ஃப்ளூயிடை பொறுத்து என்ன பண்ணும், ரிலேட்டிவ் மோஷன், டு மெஷர் த ரிலேட்டிவ் மோஷன். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ஃப்ளூயிடை பொறுத்து தான் அது நம்மளுடைய அந்த விஸ்காசிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே பாருங்க, நம்ம எடுத்துக்கூடிய ஃபோர்ஸ் என்னது எஃப். ஸோ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பெரிக்கல் பாடி of the radius is r depends directly on எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா radius of the sphere and velocity of the sphere. first எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும், radius of the sphere, radius denoted by the letter is r, and velocity of the sphere v is denoted by the letter is velocity, and third one is the coefficient eta. Eta is the coefficient of viscosity of the fluid, coefficient of viscosity of the fluid. So first you have to write. So already in first chapter volume 1 la first chapter பார்த்திருப்பீங்க, same concept தான். dimensional term யூஸ் பண்ணி நம்மளுடைய x y z ஓட வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம செய்யற அதே கான்செப்ட் டேர்ம்ஸ் தான் இதுல நம்ம அப்ளை பண்ணுவோம். as usual you have to take, இங்க என்னென்ன எடுத்திருக்கோம், r எடுத்திருக்கோம், radius, velocity, eta. so நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்னது, force. so f proportional to eta r v. அப்ப இதெல்லாம் என்ன செய்யாது, இந்த x y z எல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம x ன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் டேர்ம் இஸ் y, அண்ட் தேர்ட் டேர்ம் இஸ் z. ஏன் நம்ம ஈட்டாவை இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம இங்க கொண்டுட்டு வரோம். ஸோ ஈட்டா x r y and v z. ஸோ f is equal to k eta. இப்போ ப்ரொபோர்ஷனல்னா கான்ஸ்டன்ட், ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் k. eta x ry v z. ஸோ k is the dimensional constant using dimension. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா mlt-2. அடுத்து k அப்படியே எழுதியிருக்கோமா. அடுத்து ஈட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லாத்துக்கும் ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும், அதோட டைமென்ஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ரேடியஸ், ஆறுங்கிறது கண்டிப்பா நம்ம டைமென்ஷன்ல பார்த்துருப்பீங்க, எல்லுன்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்து வெலாசிட்டி, வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா lt-1. அப்ப இதோட வேல்யூ, இதோட பவர் என்ன, எக்ஸ் ஒய் இசட். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் எம் தனியா, எல் தனியா, டி தனியா என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் செக்ரிகேட் பண்ணலாம். இதுல பாருங்க ஹோல் பவர் எக்ஸ் இருக்கு, அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, எம்எக்ஸ் அண்ட் எல் மைனஸ் எக்ஸ் அண்ட் டி மைனஸ் எக்ஸ். ஒய்ங்கிற டேர்முக்கு எதுவும் இருக்கா, இல்லை, அதை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒய்னே எடுத்துக்கலாம், பிகாஸ் இது என்னது எல். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல் இசட் டி மைனஸ் 2. அப்ப இதுல இருந்து என்ன பண்றோம், எக்ஸ் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எம்எக்ஸ், இங்க பாருங்க எம் இருக்கு, இதுல எம் இருக்கா, கிடையாது, இதுல எம் இருக்கா, கிடையாது. இப்ப எம்எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இப்ப எம் டேர்மை தனியா எடுத்தாச்சு. அடுத்து எல் டேர்ம், எல் மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க எல் டேர்ம் இருக்குதா, இல்ல, இது எல் டேர்ம் தான் என்னது ஒய். அடுத்து இங்க எல் டேர்ம் இருக்குதா, ஒய் டேர்ம் இசட் இருக்கு, இசட் இருக்கா, அப்ப எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது, இசட் இருக்கு. we have to take minus x plus y plus z. அடுத்த டைமென்ஷன் என்ன எடுத்துக்கும், dt. இங்க பாருங்க t இருக்கா, t பவர் மைனஸ் எக்ஸ் போட்டாச்சு, இங்க t இருக்கா, கிடையாது, இங்க t இருக்கா, t மைனஸ் z. ஸோ z. அப்ப m இந்த மூணையும் கம்பேர் பண்ணணும், m தனியா, l தனியா, t தனியா செக்ரிகேட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், ஒவ்வொரு டேர்ம்ஸை யூஸ் பண்ணி x y z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் we have to take this terms minus x plus y plus z equal to 1. இதுல இருந்து y கண்டுபிடிச்சிடலாமா, எஸ். அடுத்து minus x minus z is equal to minus 2 z. ஸோ இதுல இருந்து minus 2, அப்ப 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமென்ஷன் இல்லைங்களா. அப்ப x ஓட வேல்யூவை நம்ம என்ன வச்சிருக்கோம், 1. அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து y கண்டுபிடிச்சிருக்கோம், z கண்டுபிடிச்சிருக்கோம். x y z ஓட வேல்யூ என்னது, எல்லாமே 1. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த டைமென்ஷன் கான்ஸ்டன்ட்ல x y zங்கிற பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 1 1. so f is equal to k into eta r into v. can you understand? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து y கண்டுபிடிச்சிட்டோம். இந்த y கண்டுபிடிச்ச வேல்யூவை என்ன பண்றோம், இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுல என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட். அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒய்யோட டேர்ம், இந்த ஒய் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இசட்ங்கிற டேர்மை கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ ஆல்ரெடி எக்ஸுங்கிறது நமக்கு 1ங்கிறது தெரியும். Can you understand? ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய கான்ஸ்டன்ட்டை டேர்மை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ F is equal to K eta R Vன்னு வருமா? ஹியர் கான்ஸ்டன்ட் Kங்கிறது வந்து என்ன அப்படின்னா 6 பை. அப்போது இந்த இதுக்கு பதிலாக 6 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F is equal to 6 pi eta R into V. Can you understand? இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் லா. இதுதான் ஸ்டோக்ஸ் லா. Can you understand? Yes. இந்த ஸ்டோக்ஸ் லாவை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3 டேர்ம் இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் ஆஃப் கிளவுட்ஸ். அந்த கிளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன செய்யுது, நமக்கு மிதக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா. அடுத்து லார்ஜர் ரெயின் ட்ராப்ஸ், மழை துளி பார்த்துருக்கீங்களா, அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மேலேருந்து விழும்போது பெருசாக தெரியும், ஆனால் நம்ம பூமியில் ரீச் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னா குட்டி குட்டியாக நமக்கு தெரியும். ஸோ அது வந்து வாட்டர். அப்போ வாட்டரில் என்ன பண்ணுது, இப்போ ஃப்ளூயிடில் தான் கண்டிப்பாக நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்டோக்ஸ்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா a man coming down with the help of a parachute acquires constant terminal velocity. ஒரு terminal velocityக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா parachute. பேராஷூட் என்ன செய்யும், மேலே வந்து ஃப்ளை ஆகும்போது அந்த ஏர் எங்கெல்லாம் போகுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், பறக்கும். அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் என்ன செய்யும், பறக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டன்ட் டெர்மினல் வெலாசிட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பேர் என்ன அப்படின்னா பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எதுக்காக, இதோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா டு ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் த லிக்விட் த்ரூ த கேபிலரி டியூப். அதாவது ஒரு கேபிலரி டியூபுங்கிறது ஒரு டியூப்ல எப்படி வந்து ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ளோ ஆஃப் த லிக்விட் வந்து ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். அப்போ குறிப்பிட்ட ஒரு டியூப்ல எடுக்கும்போது அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து பெர் செகண்டுக்கு வந்து எவ்வளவு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ இதில் நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோம் அப்படின்னா the flow of liquid through the tube is streamline. streamlineனா ஒரே மாதிரியா என்ன பண்ணுது, வாட்டருடைய ஃப்ளோ வந்து ஒரே மாதிரியா இருக்குது, அதுதான் என்னன்னா streamline. the tube is horizontal, so அந்த டியூபை வந்து நீங்க எப்படியெல்லாம் எடுக்கணும், horizontal, so the gravity does not influence the flow. என்ன ஆகும், இதை வந்து ஹரிசாண்டலா எடுக்கணும். அப்ப என்ன செய்யாது, flow of the gravity வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய 2 லேயர் வந்து கான்டாக்டா இருக்கணும். அப்பதான் அந்த டியூபை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து ப்ரெஷர் இஸ் யூனிஃபார்ம். நம்ம அந்த டியூபுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மா இருக்கணும். அட் த சேம் டைம் அதோட ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். இந்த மாதிரி 4 கேட்டகரி தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைனா இருக்கணும், ஹரிசாண்டலா இருக்கணும், அடுத்து வந்து இன் கான்டாக்டா இருக்கணும், அடுத்து ப்ரெஷர் யூனிஃபார்மா இருக்கணும், ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அந்த டியூப்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். Next, let us consider the liquid flowing steady through the horizontal capillary tube. Horizontal capillary tube. இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா velocity. So அந்த velocity தான் நம்ம என்ன சொல்லுவோம், nu அப்படின்னு சொல்லுவோம். Nu is equal to capital V by T. This is the equation. இதுல என்னென்ன டேர்ம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா first eta. Eta is the coefficient of viscosity of a fluid. Liquid, and R is the radius of the tube, and P by L is the pressure gradient, and as usual நம்ம Stokes law பார்த்தோம் இல்லையா, same concept. Velocity is directly proportional to eta A RB B by L whole power C. அடுத்து என்ன பண்றோம், proportional is constant, so we have to substitute the terms to put K. So V is equal to K eta A LB B by L into C. This is the equation number 1. Where K is the dimensionless quantity. இது வந்து ஒரு dimensionless quantity. First we have to calculate the velocity. Velocity சொல்லும்போது volume by time. அப்போ வால்யூம்ங்கிறது என்னது, ஏரியா இன்டு லென்த் by time. அப்போ இதோட ஏரியா என்னது, லென்த் இன்டு லென்த் ஸ்கொயர் இன்டு எல். இப்போ என்ன வரும், எல் கியூப் பை டீன்னு வருமா, டைம். அப்போ வால்யூமோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது, எல் கியூப் டி minus 1. This is the equation number 2. Next we have to calculate dP by dx, pressure by distance. Pressure, what is the formula for pressure? F by A and distance by distance.
அப்போ ஆல்ரெடி ஃபோர்ஸுங்கிறது தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன் பேஸ் பண்ணி தான்ப்பா இருக்கும். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்ங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கிறோம். திருப்பி அந்த ஃபார்முலாவில் அந்த டைமென்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டைமென்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மாஸ்ங்கிறது m இன்ட்டு வெலாசிட்டி பை டைமு, அதோடைய டைமென்ஷன் L, திருப்பி டைம் இன்ச்சு. ஸோ ஒவ்வொன்றுடைய டைமென்ஷன் எழுதிட்டு ஸோ m இன்ட்டு L பை இதில் எத்தனை L இருக்குது, 3L இருக்குது. அப்போ L கியூப், 2T இருக்குது, அப்போ T ஸ்கொயர். ஸோ L get cancel, remaining term m by L square T square. So dimension is ml minus 2 T minus 2. அப்போ eta is equal to ml minus 1 T minus 1. This is the equation number 4. Then next அதோட radius எப்படி வச்சிருக்கோம், L. இதை equation number 5 வச்சுக்கிறோம். அடுத்து இதை என்ன பண்றோம் அப்படின்னா செகண்டு, தேர்டு, 4, 5 எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றோம். எது ஈக்குவேஷன் 1? v is equal to k eta a lb b by l c. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது இதோட டைமென்ஷன் ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் எழுதணும். டைமென்ஷன் எழுதிட்டு இதில் வந்து டைமென்ஷன் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், 0. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. அப்போ m0 L3, அப்போ டைமென்ஷனாகவே m வரணும், L வரணும், டைம், மாஸ், லென்த், டைம், இது 3 வரணும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோம், மாஸ், லென்த், டைம் போட்டாச்சா. இது ஒரு டைமென்ஷன். ரைட் சைடு எடுக்கும்போது என்ன எடுத்துக்கணும், மாஸ், லென்த், டைம் செக்ரிகேட் பண்ணிடணும். இதில் மாஸ் கிடையாது அண்ட் டைம் கிடையாது, லென்த் மட்டும்தான். இதுல மாஸ் இருக்கு, லென்த் இருக்கு, டைம் இருக்கு. அடுத்து என்ன பண்றோம், மாஸ் தனியா mங்கிற டேர்ம் பண்ணலாம் தனியா செக்ரிகேட் பண்றோம், எல் டேர்ம் தனியா, டி டேர்ம் தனியா. அடுத்து இந்த வேல்யூஸை வச்சு என்ன பண்ணோம்னா இப்போ a பிளஸ் சிங்கிற வேல்யூவை வச்சு ஈக்குவல் டு 0ன்னு வச்சு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு b கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இதோட வேல்யூவை வச்சு a கண்டுபிடிக்கிறோம். Can you understand? இப்போ a b c வேல்யூ 3 கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a யோட வேல்யூ -1, b யோட வேல்யூ -4 and c யோட வேல்யூ 1. So substitute these terms and k eta -1 r power 4 p by l. So already pi by rங்கிறது என்ன அப்படின்னா k யோட வேல்யூ. அப்ப k ங்கிற வேல்யூக்கு பதிலா என்ன போடணும்னா pi by 8. As usual you have to write. So we get velocity v is equal to pi r power 4 p by 8 eta l. So this is the equation of the Poisson's equations. So the flow of the liquid through a narrow tube என்ன பண்ணலாம், அல்லது capillary tube. அப்ப கண்டிப்பா இதுல velocities எப்படி இருக்கும் அப்படின்னா the velocity are lesser than the critical velocity. Can you understand? Yes. ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்டோக்ஸ் லா பார்த்தோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இதே கான்செப்டை பேஸ் பண்ணி அடுத்து பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். இந்த பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இப்போ அப்ளிகேஷன் சொல்லும்போது இந்த பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதாவது இந்த விஸ்காசிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த விஸ்காசிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆயில் எதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ ஹெவி மெஷினரி பார்ட்ஸ் மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த லுப்ரிகன்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலலாம் என்னன்னா விஸ்காஸோட கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைலி விஸ்காஸ் லிக்விட் எங்க வந்து டேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டருடைய ஃப்ளோ என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அப்ப வாட்டருடைய ஃப்ளோ வந்து மெஷர் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது போக ஒரு ஹைட்ராலிக் பிரேக் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஹைட்ராலிக் பிரேக்ல வந்து என்ன பண்றோம், இந்த விஸ்காசிட்டி யூஸ் பண்றோம். அடுத்து நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோடைய உடம்புல பார்த்தோம் அப்படின்னா விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா blood circulation. இப்போ நமக்கு நார்மலாக blood circulations எதுல இருந்தோம்னா இந்த arteries and veins. ஆனால் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இந்த viscosity of the fluid டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு blood circulation இருக்கும். அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மில்லிகன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று அனலைஸ் பண்ணுவாரு. அது எதுக்காக அப்படின்னா சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்காக. So these are the applications of the viscosity. Can you understand? Dear students, today class is over. So remaining portion we will see next class. Thank you students. Thank you.